வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இருக்க ஏரியா, அதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஏரியா. நான் லாஸ்ட் டைம் பற்றி நிறைய விளக்கமாக சொன்னேன். நம்ம என்ன ரெசிபி போன அப்புறம் கேட்டிங்கன்னா சைவ மீன் குழம்பு. நாகூரில் வந்து சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க நிறைய இருக்காங்க. சைவ சாப்பாடுலேயுமே அசைவ சாப்பாடு மாதிரி உள்ள டேஸ்ட்டு கேட்குறாங்க. அதில் நம்ம கல்யாண சமையலுக்குன்னா அந்த மீன் குழம்பு மாதிரி சைவத்தில் பண்ணி கொடுக்குறது உண்டு. வடுதலை எல்லாம் போட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறாங்க. தேங்காய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப அல்டிமேட்டான ரெசிபி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி வந்து இது அப்படியே சாப்பிடலாம். இது வந்து தோசை, இட்லி, பிரியாணிக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்னா ரொம்ப சூப்பராகும். நம்ம எங்கே போகிறோங்க? திரு சாஸ்தா கேட்ரிங். அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திரு சுரேந்திரன் நாயர், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன் விஜயகுமார். அவங்க ரெண்டு பேரும் தான் மீட் பண்ணி இந்த விஷயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு போகிறோம். சுற்றுலா வரவங்க திருப்பரப்பு அருவி பக்கத்தில் இருக்கனால ஈரோடு, சிவகாசி அங்கேருந்து நிறைய பேர் வராங்க. வரவங்களெல்லாம் நெட்டில் பார்த்துட்டு எங்கள் நம்பரில் கூப்பிட்டு சொல்லி இங்கேருந்து சமையல் பண்ணி அங்கே அருவியில் கொண்டு கொடுக்குறது உண்டு. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே சாஸ்தா கேட்டரிங்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த வெஜிடேரியன் மீன் குழம்பு அந்த ரெசிபி நம்ம கிச்சனில் பாபு அண்ணன் பண்ணி காட்டுவார். அப்போ பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஆமாம் சார், சொல்லுங்கள். உங்கள் ஊர் வந்து சுற்றி பார்க்கும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னாலே அப்படி தான் சார். அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து நம்ம விஜயனை வந்து உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. சரி, சஸ்தா கேட்டரிங்கை பற்றி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபு, அந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபுட்டோட இண்டஸ்ட்ரியில் வந்து நான் 30 வருஷமாக இருக்கேன் சார். 30 வருஷம்? அப்பா, 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு ஒர்க்கே இதுதான். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலே ஒர்க் பண்ணீங்கல்ல? ஹோட்டல் சொல்லலாம். எந்த ஹோட்டலில்? தாஜ் கோராமண்டலில் பார்த்தேன். இங்கே இல்லை, சென்னையில். சென்னையிலையா? ஆமாம், நம்ம ஏரியா உடம்பகம். ஓகே, சூப்பர் சூப்பர். தாஜ் கோராமண்டல் எப்போ, எத்தனை வருஷம் செஞ்சீங்க? இந்தியன் ஆஃபீஸ்லேருந்து இறங்கின டைம் 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷம் முன்னாடி. ஓ சூப்பர், நல்ல விஷயம். ஸோ அப்போ அப்படி பேசிட்டே பண்ணலாம். சரி, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. சொல்லுங்கள். எனக்கு இந்த ரெசிபி தேவையான பிறகு சொல்கிறீங்களா? தேங்காய் ஒரு 1.5 தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கணும். நம்ம திருவி வச்ச பிறகு அதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு 10 கிராமு, மிளகாத்தூள் 40 கிராமு, மல்லித்தூள் வந்து ஒரு 20 கிராமு, அப்புறம் எங்கள் மசாலாவுக்கு மீன் மசாலா அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனு சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி, 4 வழுதலங்காய் வந்து பெரிய வழுதலங்காய் வந்து 4, பட்டை மிளகா வந்து ஒரு 4-5 பட்டை மிளகா, முருங்கைக்காய் ஒரு 4 முருங்கைக்காய், அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா. அடுத்து வந்து இஞ்சி, பூண்டு அது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனு. புளி வந்து ஒரு 20 கிராம் புளி நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கரண்டி நல்லெண்ணெய். கடுகு அழிப்பு வந்து கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போடணும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அது தேவையான மசாலாவும் போட்டு அரைச்சி வைக்கணும். அரைச்சி வச்ச பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இது வந்து தேங்காய் குக் பண்ணுற மாதிரி வதக்குற மாதிரி தான் இருக்கும்? வதக்குற மாதிரி இல்லை, லைவாகவே மிக்சியில் அடிச்சிடுங்க. ஓகே. ஆமாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க குவான்டிட்டி எல்லாமே போட்டணுமா? ஆமாம். இல்லை திருப்பி குழம்பு தாளிக்கும் போது மசாலா தூள்லாம் போடுற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் வராது. அப்படிலாம் இல்லையா? வராது. அப்படி உல்ட்டாவாக இருக்குது, எல்லாம் ஈஸியாக இருக்குது. சரி, எல்லாமே அரைச்சிக்கிட்டோம்னா இதில் வந்து மசாலா கொடுக்குற மாதிரி வராது. இதில் ஒரு மசாலா மட்டும், இந்த மீன் மசாலா வருது இல்லை, அது மட்டும்தான் இதில் லைவாக வந்து நம்ம பிடிச்சி தக்காளி போடுற முன்னாடி போடுறது. பாக்கி இந்த 3மே வந்து அதோட சேர்த்து அரைக்கிறது தான். சரி, ஓகே, டன். இப்போ இதை அரைக்கும் போது எந்த பக்குவத்தில் அரைக்கிறோம் நம்ம? இது நல்லா நைஸாக அரைச்சிடணும். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் சார். நல்லெண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் சூடாக நல்லா புகை விடணும். அப்போ இதோட பச்சை வாடை போயிடும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து வெந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை, இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் இந்த மாதிரி சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து
தேங்காய் தான் நிறைய ரெசிபி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பர்டிகுலராக இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நான் ஆல்ரெடி 3 ரெசிபி பண்ணேன், தேங்காய் வச்சு தான் பண்ணேன். அது வந்து சார் அதாவது இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு, அதே மாதிரி இந்த கொத்த குழம்பு, புளி குழம்பு, மெயினாக சொல்ல போனால் இந்த மீன் குழம்பு வகைன்னு சொன்னாலே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அது பண்ணால் தான் அதுக்கு டேஸ்டி கூட. அது வெஜிடபிள் மீன் குழம்பு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் பண்ணணும். இல்லை கடுகெண்ணெய் பண்ணலாம். கடுகெண்ணெய் ஆமாம், கடுகெண்ணெய் பண்ணுவீங்களா? கடுகெண்ணெய் உண்டு. அது கடுகெண்ணெய் இதே மாதிரி தான் நம்ம நல்லெண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கடுகெண்ணெய்க்கு உண்டு. இதில் எவ்வளோ கசப்பு இருக்குதோ அதே கசப்பு கடுகெண்ணெயில் இருக்குது. நம்ம இந்த எண்ணெயை கொடுத்து நல்ல புகை விடும்போது அந்த கசப்பு கொஞ்சம் மாறும். இந்த 2 எண்ணெயில் எதை நம்ம மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இந்த இதிலே செய்யக்கூடியது. நம்ம வந்து வெந்தயத்தை போட போகிறோம். இந்தாங்க, எவ்வளோ போடுறீங்க? இவ்வளோ தான் போடுறேன், இன்னும் கொஞ்சம் கூட. சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு வெந்தயமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள். சார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினாக வந்து வெந்தயம் வேணும். ஓகே, வெந்தயம் இருந்தால் தான் டேஸ்டி கூட இருக்கும். சரி, ஓகே, டன். இப்போ நான் வந்து பூண்டு போட போகிறேன். சரி, ஓகே, பூண்டு போடுறோம். ஆமாம், நல்லா இடிச்சு வச்ச பூண்டு போடுறோம். ஆமாம், நசுக்கி வச்ச பூண்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து அது வந்து பேஸ்ட்னு அவங்க வந்து பூண்டில் வந்து பல விஷயம் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது வந்து நேச்சுரலி இங்கே சாதிச்சு வச்சோம்னு சொல்லுவாங்க. நான் வந்து நசுக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். நசுக்கி வச்சிருக்கேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஓகே, இஞ்சி போடுவீங்களா? ஆமாம், இஞ்சி போடுவோம். இஞ்சி எப்படி அரைச்சி போடுறீங்க? இஞ்சி நசுக்கி தான் போடுறீங்க. ஆமாம், அது காமிங்களா? அந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அது குறைன்னு இருக்கு. ஆமாம், போடுங்க. மீன் குழம்பு இஞ்சி போடுவீங்களாங்க? போடணும். ஓகே, டன். போட்டாச்சு. இதுக்கப்புறம் அது கொஞ்சம் செவடுது. நல்லா வாசம் வருது. அந்த பூண்டு வறுக்க எப்பவுமே செவந்தால் தான் வாசம். நல்லா கலர் மாறிச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் மாதிரி வாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடுமா? அதுவும் போடணும். ஓகே, சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தை போடுறேன். அந்த வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போடுறீங்க? பெருசாக கட் பண்ணி போடுறோம்னா நம்ம அந்த வெஜிடபிள் வந்து நம்ம அந்த நிறைய போடுறது கிடையாது. அவசியத்துக்கு மட்டும்தான் போடுவோம். அதுதான் அந்த மாதிரி இந்த வெங்காயம் இருந்துக்கிட்டால் தான் கொடுக்கும்போது எல்லாருக்கும் யாருக்கு கொடுத்துருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் திக்னஸாக எடுத்து கொடுத்தா சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பொருளும் கொஞ்சம் கூட இருக்கும். இது க்யூப்ஸ் மாதிரியே கட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். நம்ம ரெகுலராக இந்த மீன் குழம்பு பண்ணும்போது நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்களா? அந்த பக்கம்லாம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் மீன் கறி ஆனதுனால அது வந்து இப்படி தான் கட் பண்ணணும். ஓகே, அதை கொஞ்சம் டைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது இந்த பக்கத்தில் கட் பண்ணிக்கிங்க. ஆமாம், ரெகுலர் பண்ணுற மெத்தட் இல்லை இது வேற ஒரு பக்கத்தில் பண்ணுறோம். காய் போடுங்க சார். சரி, இந்தாங்க. இது என்ன காய் சொல்லுவீங்க? இது வந்து எங்கேயும் வந்து வழுதலங்காய்னு சொல்லுவாங்க. வெள்ளங்காய், வழுதலங்காய் எனக்கு வழுதலங்காய். சரி, ஓகே. சொல்லுவாங்க. நம்ம ஊர் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஹிந்தி சைட்லாம் போனீங்கன்னா அதோட பேரெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. இருந்தாலும் இங்கே ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை போடுறேன். நானும் கற்றுக்குறேன், கரெக்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, டன். ஸோ இந்த கத்திரிக்காய் தான் போடுங்க? இல்லை, இப்போ கத்திரிக்காய் இப்போ இது வந்து பண்ணியிருக்கிறது நம்ம அந்த பச்சை கத்திரிக்காயில் மீன் குழம்பு, வெஜிடேரியன் மீன் குழம்பு பண்ணுறோம். வெண்டைக்காயில் பண்ணலாம், அதே மாதிரி கோவக்காயில் பண்ணலாம். இதே வந்து மிக்சடு வெஜிடபிள்னு சொல்லிட்டு கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து போட்டு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த காயை கட் பண்ணி வச்சிருக்க காயை பார்த்தீங்கன்னா இந்த இதில் போடுறோம். அந்த காயும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டன். இந்த சைஸ்லாம் கட் பண்ணோம் இல்லை காயெல்லாம்? சார். ஓகே, டன். அந்த வெங்காயம் வதங்க அந்த பூண்டோட சேர்த்து நல்லா வாசம் வருது. அது எல்லாமே அந்த நல்லா செவந்து அந்த இது எவ்வளோ தூரம் வேகுதோ அதே மாதிரி அந்த பூண்டும் அந்த இஞ்சியும் நல்லா சிவக்கும். சிவக்க நம்ம அந்த காய்கறி எல்லாம் போட்டு வரோம்ல அதுக்குள்ளவே அந்த டேஸ்ட் எல்லாமே ஏறி இதாகிக்கும். அடுத்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு கொடுக்கும்போது ஃபார்ம் ஆகி நல்லா செட் ஆகும். அப்படி நம்ம எடுத்து சாப்பிடும்போது தெரிஞ்சு போயிடும் இதுக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு உணர்வு, அதாவது உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. சரி, ஓகே. இப்போ அந்த வெங்காயத்தில் வதக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் 4 பீஸாக ரவுண்டில் கட் பண்ணி அப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து எப்படிலாம் வெட்ட முடியுமோ அந்த அளவுலாம் வெட்டிக்கிங்க. நீடா இப்படி ஒரு கூறு, இப்படி ஒரு கூறு, இப்படி ஒரு மண்டையில் ஒன்று போடுங்க, அவ்வளோதான். அது போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ சின்னதாக கொஞ்சம் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம அந்த வழுதலங்காய் அந்த காய் இருக்குல்ல அது வெந்து வரக்கூடிய டைமில் இதுவும் வெந்துடும். சரி, ஓகே, அதுக்காக தான். சரி, இங்கே வந்து நம்ம எரிவு மிளகாலாம் கிடையாது. அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த நீல மிளகா இருக்கா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் இந்த நாட்டு மிளகான்னு சொல்லுவோம். இங்கே
இது அவியல் இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் மெயினாக போடக்கூடியது. இதில் எரிவு இருக்காது. எரிவுனா காரம் இருக்காது. இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும், காரம்லாம் இருக்காது. இது அதுக்குள்ளே போடுவோம். டேஸ்டின்னு மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து சாப்பிடலாம், எடுத்து சாப்பிடலாம். ஓகே. மற்றது மிளகானா அது கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே எடுத்து போடுவாங்க. இது எடுத்து போட மாட்டாங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ நம்ம அந்த மிளகாவும் போட்டாச்சு. ஆமாம், இது கொஞ்சம் லைட்டாக வேகணும் சார். சரி, ஓகே. இது எல்லாமே அந்த 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 காய், முருங்கைக்காய், அதாவது அந்த கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் சொல்கிறேன்ல. ஆமாம், நீங்கள் என்னென்ன சொல்லிக்கிங்க, நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த வெங்காயம், இதோட அந்த மிளகாவும் போட்டிருக்கோம். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது அந்த வாசம், இதோட வாசமும் நல்லாவே தெரியுது. ஆமாம் சார். ஆமாம். ஸோ இது மாதிரி நல்லா நல்லா வதங்கி வரணுமா? அரை வேவு, பாதி வேவு, பாதி வேக்காடு, அரை வேக்காடு வரணும். அது இப்போ அரை வேக்காடு ஆயிடுச்சு. சரி. நம்ம அடுத்தபடியாக வந்து நம்ம மசாலா கொடுக்க போகிறோம். என்ன மசாலா? நம்ம சாஸ்தாவோட மசாலா இருக்குது. ஓகே, சாஸ்தா. ஆமாம், அந்த இந்த மசாலா பற்றி சொல்லுங்களேன். இது வந்து சொந்தமாகவே இங்கே வந்து மல்லிப்பொடி, மிளகா பொடி, அதே மாதிரி பிரிஞ்சிர பொடி, வறுத்த காயம் எல்லாம் சேர்த்து அவங்க வறுத்து பொடிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சிறு சூடு பண்ணி. சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த பொடி இருக்காது, நீங்கள் ஸ்பெஷல் உங்களுக்காக கேட்டரிங் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. ஸோ நம்ம வீட்டில் குழம்பு தூள் யூஸ் பண்ணலாம்ல? யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். வீட்டில் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே டைமில் இவங்க யூஸ் பண்ணுறது அந்த மல்லி, மஞ்சள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்ன நம்ம சாஸ்தாவுக்கு சொல்லிட்டு உள்ள மசாலா தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே. அந்த மசாலா தான் இதில் இப்போ போட போகிறோம். சரி, ஓகே, போடுங்க. இது நல்ல கலராகவும் இருக்குங்க, பாருங்களேன். இப்போ தக்காளி எப்போ போடுவோம்? இப்போ இது மேலே போடணும் சார். இது மேலே ஃபர்ஸ்ட் இது மசாலா தான் போடணுமா? ஆமாம். ஏன், என்ன காரணம்? மசாலா போடணும்னா இந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெயில் கொஞ்சம் நம்ம கிண்டி கொடுக்கும்போது அது மனம், அந்த மசாலா எல்லாமே அதில் நல்ல மூத்துக்கும். சரி, மூத்துச்சுன்னா அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு கொடுத்தோம்னா அந்த மூக்கல் மாறாது. சரி, ஓகே. பச்சை வாடை போகாது, லைட்டாக இருந்தால் கூட போகாது. ஓகே, டன். அந்த தக்காளி கொடுங்க. இந்தாங்க, தக்காளி கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இங்கே நேரம் ஆக ஆக சுற்றி தோட்டமாக இருக்குல்ல, சின்ன சின்ன பூச்சிகள் வர ஆரம்பிக்குது. ஆமாம் சார், எங்கே ரப்பர் ஏரியா இல்லையா, அதனால் எல்லாமே உண்டு. ஓகே. அதுக்கு இன்னொரு 8 மணி ஆகிடுச்சு, அந்த அவ்வளோ கூடல இந்த இதெல்லாம் நைட்டில் எல்லாம் இந்த அதுக்குள்ளே போடாத வருமா? இங்கெல்லாம் வராது. அதான் பார்த்தேன், அதெல்லாம் வரதுன்னு பயமாக இருக்குது. அதுக்கு பிடிக்காது வேண்டாம். இதுவும் நைட்டு 10 மணிக்கு மேலவா இந்த சைடில் வராது. வராது. தக்காளியை போடுறத போடுங்க. தக்காளியும் பெருசாக கட் பண்ணி போடுறாங்க. ஓகே, டன். ஓகே, இது எல்லாமே முழுசாக இருக்காது. அந்த மீன் குழம்பு பக்கம் நான் நினச்சேன், நான் வந்து புளி கரைச்சி ஊற்றி அப்படியே தாளித்து கொட்டுவாங்க நினச்சேன். இது அது மாதிரி இல்லை. அது எப்படின்னா மீன் குழம்புக்கு வந்து நம்ம வந்து மீன் எல்லாம் போடுறதுனால நம்ம அப்படியே கரைச்சி அதில் ஊற்றி விட்றோம். ஆனால் காய்கள்லாம் வேகாது. காய்ங்கும் போது பச்சை அந்த புளியை கொடுத்து கொண்டு போகும்போது அந்த காய் வந்து வராது, சீக்கிரம் வந்து வராது. புளியோடைய தன்மை அப்படி தான். அது பாதி வெந்த பிறகு கொண்டு போனோம்னா அது இதில் வெந்து கிடைக்கும் அப்படியே. சரி, ஓகே. இப்போ அந்த புளியை ஊற்றி, இந்த புளி தனியா? ஆமாம். ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா அந்த புளி எல்லாம் போய் அந்த மிளகரை காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாம் சேர்ந்துக்கும். அந்த மசாலையோட சேர்த்து பிடிச்சிட்டு இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காய்க்கு அந்த புளி தண்ணி, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா காய் வேக விடுறோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெந்த காய் தான், அந்த புளியோட சாரம் இறங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். ஓகே, நம்மளோட ஸ்பெஷல் மசாலா. ஆமாம். அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சது. சரி, ஓகே, ஊற்றுங்க. ஓகே, இந்த பேஸ்ட் போட்டாச்சு. தண்ணி வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் தண்ணி நான் தரேன், நானே தரேன். கொஞ்சம் ஊற்றுங்க. போதுமா? போதும். சரி. இப்போ டோட்டலாகவே கலர் மாறுது பாருங்கள் இடத்துல. அந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு, அந்த மசாலா, அந்த புளி தண்ணியை போட்ட பிறகு ஒரு கலர் நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் கலர் நல்லா வருது. இதுதான் கலர் வருமா? சார், இதுக்கு மேலே தான் நம்ம கடுகு எல்லாம் பொடிச்சு தாளி பண்ணி இதில் போடுறது. அவ்வளோதான். ஆமாம். உப்பு இனிமே தான் போடுவோம். இப்போ தான் தேங்காய் ஊற்றிருக்கோம்ல. சரி. கோவப்படுற பாருங்க, அப்படியே தேங்காய் ஊற்றிருக்கேன்ல, நான் உப்பு பாருங்க. சரி, ஓகே, உப்பு போடுறேன். போடுங்க. இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு, மசாலா உப்பு போட்ட பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? இது நிறைய நேரம் கிடையாது. ஆமாம். இப்படி கெட்டியாக தான் இருக்குமா? கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. குழம்புக்காக லூஸ் பண்ணி, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறதுனால இவ்வளோ திக்னஸ்ல இருந்தால் போதும். சரி, ஓகே. ஆமாம்.
ஸோ இப்போது இது வந்து எவ்வளோ நேரம் நல்லா கொதிச்சுட்டணும்? அதே தேங்காய் ஊற்றின பிறகு கரெக்டாக எடுத்து பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாடை போகும். ஓகே சரி. ஆமாம், அது முடிஞ்சுன்னா நான் லைவாக நமக்கு கடுகு தாளிப்பு உடனே போட்டுற வேண்டியதான். போட்டுருந்தேன். ஆமாம், தாலி போட்டுடலாமா? போட்டுடலாம். அந்த ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வருது, நீங்கள் பார்த்ததுன்னு தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்லைட்லி அந்த ஆயில் மேலே வருது அந்த தேங்காய் வேக வேக. இன்னொன்று தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி போட்டாங்கல்ல, அந்த நைஸாக அரைச்சி போடும்போது அந்த அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்குது. ஆமாம், சரி, தாலி போட்டலாமா? ஆமாம், தாளி போடலாம். இது இறக்கி வச்சிடலாமா? ஆமாம், இறக்கி வச்சிடலாம். சரி ஓகே. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். ஆமாம், திருப்பி தாளிப்புக்காக. சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா கடுகு. நீங்கள் சொன்ன கடுகு, மிளகாய், வெங்காயம். கடுகு போடுறேன். போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கையில் எடுத்து வச்சுருக்கேன். ரைட்டா? எனக்கு கம்மியாக விட்டேனா? இல்லை, அதுதான் கடை விட்டணும். கடுகு போட்டு இப்போ சரி போடுறேன். மிளகா போடுறேன். ஓகே டன். வெங்காயம் சின்னதாக ஸ்பூனில் வந்து கரண்ட் இல்லாதன்னு டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே டன். நாங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இந்தாங்க. கையில் கொடுக்கூடாது, கீழே வைங்க. ஏன் எப்படி? கருவேப்பிலை கையில் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி பழக்க விட நம்ம என்னைக்காச்சும் பழக்க தோஷம் போகக்கூடாது. அப்படியா? ஆமாம் சார். நான் 20 வருஷமாக அப்படி தான் கொடுத்துருக்கேம்மா. நான் அப்படி கொடுக்க தப்பா? அது நான் மாற்றிக்கிறேன் இன்னைக்கு. தவறாது? கருவேப்பிலை கையில் கொடுக்கக்கூடாது. அப்படியா? சரி ஓகே. போதுமா இது? இல்லை, கொஞ்சம் சிவப்பட்டு சார். இன்னும் கொஞ்சம் வரும். வெங்காயம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் அப்படியே தூக்கி கொட்ட வேண்டியதாங்க. ஆமாம், லைட்டாக மிளகாத்தூள் அதில் போட்டுட்டு அப்புறமா எடுத்து அதில் கொட்ட வேண்டியதான். ஏன் மிளகாத்தூள் திருப்பி போடுறோம்? மிளகாத்தூள் லைட்டாக போகிறோம்னு சொல்லி வச்சுன்னா இந்த ப்ரௌனிஷ் எடுத்தாங்க குழம்புல. இந்த ப்ரௌனிஷ் எடுத்து காட்டணும், எல்லாம் இலக்கி எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிண்டிக்கிட்டு சாப்பிடும். அதாவது என்ன சொல்கிறது, நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வராது. ஓகே, அதுக்காக தான் மிளகாத்தூள். சரி, லைட்டாக மிளகாத்தூள் போடுறோம். எவ்வளோ போடுறீங்க? சும்மா ஒரு அரை டீஸ்பூன். அரை டீஸ்பூன். சரி ஓகே டன். ஒன்று ஒன்றா இன்ச் பை இன்ச்சாக காமிச்சு பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி வீட்டில் பண்ணுங்க. எதுக்காக இப்படி காமிங்க அப்படின்னு சொல்கிற காரணம்னா, அந்த கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகே, அது தூக்குங்க. நான் கொட்டவா? போடுங்க சார். போடலாம். நான் கொட்டவா? கொட்டலாம் சார். ஓகே டன். ரெடியா? சார், ரெடி சார். இந்த தாளிப்பு போட்ட பேர் பாருங்களேன். இந்த இடத்துல கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகா, அந்த கடுகு எல்லாம் போட்ட பிறகு அதோட தளத்தலன்னு குழம்பு சூப்பராக இருக்குது. அந்த ஆயில் லைட்டாக மேலே வருது. அதிகமான ஆயில்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். இல்லை, 5 நிமிஷம் ஆகணுமா? இல்லை சார், டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணலாம். அவர் கூப்பிடலாமா? அண்ணே கூப்பிடலாம். நேரம் கூப்பிடலாம். அண்ணே வாங்க. இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாபு அண்ணன் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி தருவார். சைவ மீன் குழம்பு சொன்னீங்க, ரெடி பண்ணிட்டாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் உங்களை வச்சு தான் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? நீங்களே எடுத்து போடுங்க. நல்லா அந்த காயோட போடுங்க. இந்த கிரேவி பாருங்க, என்ன தலை தான் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் லைட்டாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா நினைக்கிறேன். இப்படிதான் கெட்டியா இருக்குமா? அச்சோ சுடுது. அந்த இலையில வைக்கிறதுனால அப்படி கொஞ்சம் கட்டியா இருந்தால் தான் இலையில வச்சா அந்த போகாம இருக்கும், கீழே போகாம இருக்கும். ஓகே டன். சாப்பாடு அந்த இலையில வச்சு கல்யாண சாப்பாடு உடம்புனால கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். கெட்டியாக தான் இருக்கும். ஓகே டன். எனக்கு எப்படின்னா, இந்த மாதிரி ரெசிபி வந்து இதை அப்படியே சாப்பிடலாம். அந்த வெங்காயம், அந்த காய், அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அந்த கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே அந்த மசாலாவில் ஏறிக்கும் சார். இது வந்து தோசை, இட்லி, எல்லாத்துக்கும் ரைஸுக்கு, ஈவன் என்ன கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், பிரியாணிக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராகும். நைஸ், தேங்க்யூ. எனக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. ஸ்ரீ சாஸ்தா கேட்ரிங்னு நெட்டில் பார்த்தாலும் கூகுளில் பார்த்தாலும் தெரியும். கூகுள் மேப்பில் ஸ்ரீ சாஸ்தா கேட்ரிங் போட்டாச்சுன்னா இடத்த காட்டும். அது ஃபோன் நம்பர் வந்து 9444369554. ஓகே. இன்னொரு நம்பர் வந்து 9843655594. இவருக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். கேமராக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார். இங்கே வந்து நின்றுச்சுங்க சீரியஸ் ஆகிடுறாரு. ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கேரளா தமிழ் அந்த ஃபுட்டு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டு சைடில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நான் ட்ராவல் பண்ணி ஒருத்தரோட நம்பரும் நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் தரமான ஒரு ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் நான். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.